இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம புடவை ஓரம் தைக்கிறதுல நம்ம பாபின் த்ரெட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. பாபினில் நாங்கள் ஒரு 4-5 6-7 நூல்களை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி செய்வோம். பாபினில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிட்டு அதை போட்டு பாபினில் வச்சுக்கிட்டு அதிலேருந்து இதில் கூட நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் 6 நூல் இருக்குது. அது மாதிரி ஒன்றை நாங்கள் பாபினில் சுற்றி அப்போல்லாம் நாங்கள் தைச்சது அந்த மாதிரி தான் மேலே எம்ப்ராய்டரி மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ திரும்ப அதுவும் ட்ரெண்டுக்கு வந்திருக்குன்னு நிறைய தோழிகள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த புடவையில் எப்படி இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம், ஓரம் தைக்கிறது கொஞ்சம் டிசைனாக தைக்கலாம். பிக்கோ மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த நூலை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாபினில் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மேலே நீங்கள் யூஸ்வலாக போடுற நூலை போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற கண்ணில் நமக்கு சிங்கிள் நூல் தான் போகும். இந்த மாதிரி கனமான இது போகாது. பாபினில் கொஞ்சம் லேசாக லூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எப்படி தைக்கலாம்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாபினில் நான் நேவி ப்ளூ நூல் சுற்றியிருக்கேன். ஏன்னா இதோட நிறத்துக்கு கொஞ்சம் செட் ஆகும்ன்றதால நேவி ப்ளூ போட்டிருக்கேன். மேலே சாதாரண த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். ஓரம் தைக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இந்த மாதிரி தைக்கும் பொழுது மெல்லியதாக மடிக்க வேண்டாம், சரிங்களா? கொஞ்சம் கனமான போர்ஷனாகவே இப்படி மடிச்சுக்கோங்க. அதாவது உள்ள ஒரு லேயர் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு இப்படியே டிசைன் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரம் தைச்சிடுங்க. தைச்சிட்டு பிறகு கூட சாதாரண நூலில் தைச்சிட்டு பிறகு இந்த மாதிரி போட்டு டிசைன் பண்ணிக்கோங்க, சரியா? கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். அதாவது நான் ஒரு எஸ் மாதிரி வளைச்சி போடுறேன். தெரியுதுங்களா? தையலோட அளவை சிறுக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா அது பெரிய ஸ்டிச்சாக இருக்கும் பொழுது ரொம்ப லாங்காக இடத்த எடுத்துக்கும். சின்னதாக இருக்கும் பொழுது நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் வளைவுகளை தர முடியும். இப்போ இதை பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் சேலையில் இது மாதிரி பிளெயின் சாரியாக இருக்கும் பொழுது முந்தானையை கொஞ்சம் அழகுபடுத்த இந்த மாதிரி முறையில் நீங்கள் போடலாம், சரிங்களா? பிடிச்சிருக்கா? ஒரு கிச்சன் டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாங்க. தோசை தவா நீங்கள் எல்லோருமே நம்ம உபயோகப்படுத்துகிறது தோசை தவா. இப்போ நிறைய நான்ஸ்டிக்கு உபயோகப்படுத்துகிறோம். அது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து அதெல்லாம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து நான்ஸ்டிக் தவாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு தோசை ஒழுங்காக வராது இல்லைங்களா? அதுதான் முக்கியமான காரணம். அதில் சுலபமாக தோசை வர்றதால நம்ம அதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம்.
இப்போ அதுலேருந்து நம்ம நார்மலாக சுடுற தோசை தவா இரும்பு அல்லது இரும்பு தவா ரொம்பவே நல்லதுங்க. மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நிறைய சிரமம். அதில் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சிட்டோம்னா கண்டிப்பாக தோசை வந்து வரவே வராது. தேய்ச்சி அதை தொடச்சிட்டு பிறகு எண்ணெய் கொஞ்சம் தடவி வச்சுடுங்க. எப்போவுமே எண்ணெய் தடவி வச்சுடுங்க. எப்போவுமே தோசை தவாவை இங்கே கேஸ் அடியில் வச்சுடுங்க. கேஸ் அடியிலையோ அல்லது பின்பக்கமோ அந்த அனல் வந்து அதில் பட்டுக்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப தோசை வரல, சில நேரங்களில் ரொம்ப சப்பாத்தி எல்லாம் போட்டுட்டோம்னா தோசை வரவே வராது. அப்போ கூட நீங்கள் வந்து எண்ணெய் பூசி முதல்ல சப்பாத்தி முடிஞ்ச உடனே அப்படியே கல்லை தீயில் வச்சுட்டு அப்படியே நம்ம நிறுத்திட்டு வந்துடக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டோன்னா அந்த சூடுலேயே அந்த எண்ணெயெல்லாம் அது இழுத்துக்கும் பொழுது நீங்கள் மறுமுறை தோசைன்னு பயன்படுத்தும் போது அதை சும்மா தண்ணி போட்டு கழுவிட்டு கூட நீங்கள் உபயோகப்படுத்தினா தோசை சுலபமாக வரும். நம்மளாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபட்டுறணும். நான்ஸ்டிக் வந்து ரொம்பவே உடம்புக்கு தீங்கானதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். பெல் ஐக்கான் நீங்கள் அழுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் ஆகிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து பெல் ஐக்கான் அழுத்துங்கன்னு சொல்கிறேன். அது ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெல் வந்து அசைகிற மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். அப்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.